உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 64ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி 15ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். நேற்று கடைசியாக மக்கள் ஒரு பெரிய பிரளயமே பண்ணி ஆண்டவர் அவங்கள இனிமேல் நீங்கள் 40 வருஷத்துக்கு இங்கே தான் பாலைவனத்தில் சுற்றணும், இந்த முதல் தலைமுறையினர்கள் இறந்து போகணும், அதுக்கப்புறம் தான் போவாங்கன்னு சொல்லி கதை வடிவத்தில் போயிட்டுருக்கும்போது இப்போ நடுவில் இந்த ஒரு அதிகாரம் சட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா கதை மாதிரி போயிட்டுருக்கு, திடீர்னு ஏதோ சட்டங்கள் வருதே என்றைக்கு 15ஆம் அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா நம்ம அதை கூர்ந்து கவனிச்சோன்னா இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது சரியான இடத்துல தான் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு. ஏன்னா இவங்க அந்த பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இவங்க போய் அதை கைப்பற்ற கடல் மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. இப்போது ஆண்டவர் இந்த சட்டங்களை தர நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் தானிய காணிக்கைகளையும் நீங்கள் நீர் காணிக்கைகளையும் ட்ரிங்க் ஆஃபரிங் கிரெயின் ஆஃபரிங் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அந்த நிலத்தின் விளைச்சல்களை ஆண்டவருக்கு நீங்கள் பரிகாரமாக கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பெனிடென்ஷியல் லா அப்படின்னு சொல்லி இறையில் ஒன்று சொன்னாங்க. அதாவது இவர்கள் தவறுகள் செய்ததற்கு பரிகாரமாக சட்டங்கள் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. அப்படி தான் இந்த எண்ணிக்கை 15 இறையில் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி நம்ம அப்போ எண்ணிக்கை 15 என்ன பார்க்க போகிறோம், இந்த காணிக்கைகள் தானியங்கள் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இணைச்சட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 12லேருந்து 26 10 கட்டளைகளினுடைய விரிவாக்கம். ஸோ நேற்று முதல் கட்டளைக்கு எதிராக செய்ய வேண்டிய பாவங்களை தவிர்க்கிறதுக்கான அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. என்னென்னலாம் பண்ணணும் முதல் கட்டளை கடைபிடிக்க போக போகிற அந்த கானான் தேசத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி 13வது அதிகாரத்தில் அடுத்த கட்டளை ஆண்டவருடைய திருநாமத்தை வீணாக பயன்படுத்தாமல் இருக்குது. அதில் தவறான கடவுளுடைய பேரால் தவறாக இறைவாக்கு பொய்யாக உரைக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விகளுக்கு அங்கே பதில் பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறதுக்கு. 14வதில் உண்பதற்கும் இந்த 10ல் ஒரு பங்கு கொடுப்பதற்கான அந்த திருச்சட்டங்களினுடைய ஒரு விரிவாக்கம். ஸோ இது எல்லாமே ஆண்டவருக்கு முதல் கட்டளைக்கும் 2வது கட்டளைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதான் இன்றைக்கி நம்ம 13, 14 அதிகாரங்களில் இன்றைக்கி 2 அதிகாரம் வாசிப்போம் இணை சட்டத்தில். கூடவே 3வது வாசகமாக தொடர்ந்து திருப்பாடல் 96 வாசிப்போம். இது நம்ம 1 குறிப்பேடு 16வது அதிகாரம் 23லேருந்து 33 வசனங்கள் அப்படியே இந்த திருப்பாடலோடைய ஒரு பிரதியாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது இது தாவீது அரசர் உடன்படிக்கையின் பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடி நம்ம வாசிப்போம். அதெல்லாம் அப்போது தாவீது அரசர் எழுதின திருப்பாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையில் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது இதுக்கு தலைப்பு இல்லை. ஸோ பாசிபிளாக இது தாவீதாக தான் இருக்கணும். ஏன்னா அவர் ஆண்டவரை இன்றைக்கி நம்ம வாசிக்கிற திருப்பாடல் ஆண்டவரை அரசராக நீதியின் அரசராக நமக்கு சித்தரித்து காட்டும். அவர் நம்ம புகழ்ந்து பாடணும். எப்பயுமே இந்த புகழ்ந்து பாடுறது ஆண்டவர் அரசராக உயர்த்துறது இந்த மாதிரி அழகான விஷயங்கள் வரும்போதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாம் இது தாவீது அரசர் தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி, அவருடைய நீதியும் இரக்கத்தையும் எப்படி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம எண்ணிக்கையில் ஆண்டவருடைய நீதியின் சட்டங்கள் இரக்கத்தின் சட்டங்களை வாசிக்கும்போது இந்த திருப்பாடல் அதுக்கு ஒரு ஏற்றதான ஒரு ஜோடியாக இதை நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி மோஸ்ட்டாக எந்த கேள்விகளும் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்டாக சட்டங்கள் தான் இருக்குது. இதை பற்றின விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாப்பாடு 10ல் ஒரு பங்கு மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தாச்சு, இந்த பலிகள் செலுத்துறது எல்லாமே. அதனால் இன்றைக்கி அந்தளவுக்கு கேள்விகள் எதுவும் இல்லை. ஆனால் நேரடியாக நம்ம ஜெபத்தோடு உள்ளே இணையலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 15. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் இவ்வாறு சொல், நீங்கள் குடியிருக்க நான் உங்களுக்கு தரும் நாட்டினுள் வரும்போது மாட்டு மந்தையிலிருந்து அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து நெருப்பு பலி ஒன்றை ஆண்டவருக்கு படைப்பாய். அது எரிபலியாகவோ வேறு பலியாகவோ இருக்கும். அது பொருத்தனையை நிறைவேற்றுவதாகவோ தன்னார்வ படையலாகவோ குறிக்கப்பட்ட திருநாளில் செய்வதாகவோ இருக்கும். அது ஆண்டவர் விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும். அப்போது ஆண்டவருக்கு படையல் கொண்டு வருபவன் உணவு படையலாக 10 மரக்கால் மெல்லிய மாவை 1/4 படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும். எரிபலியோ வேறு பலியோ செலுத்துகையில் ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் 1/4 படி திராட்சை ரசம் என நீர்ம படையல் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். ஆட்டுக்கிடாயாக இருந்தால் உணவு படையலாக 10 பங்கு மரக்கால் மிருதுவான மாவை 3 படி எண்ணெயில் பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள். நேர்ம படையலாக நீங்கள் 3 படி திராட்சை ரசம் படைப்பீர்கள். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமாயிருக்கும். ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒரு காளையை எரிபலியாகவோ வேறு பலியாகவோ நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அந்த காளையுடன் உணவு படையலாக 10 பங்கு மரக்கால் மெல்லிய மாவை 1/2 படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும். நீர்ம படையலாக 1/2 படி திராட்சை ரசத்தை கொண்டு வர வேண்டும். அது நெருப்பு பலியாகி ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக விளங்கும். காளை, ஆட்டுக்கிடாய், செம்மறிக்குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறே செய்ய வேண்டும். நீங்கள் ஆயத்தம் செய்யும் எண்ணிக்கைப்படி அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இப்படியே செய்வீர்கள். உள்நாட்டவர் அனைவரும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமான நெருப்பு பலியாக இவற்றை இம்முறையில் செலுத்த வேண்டும். உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவரோ தலைமுறை தோறும் உங்களோடு இருப்பவரோ ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக நெருப்பு பலி செலுத்த விரும்பினால் அவரும் நீங்கள் செய்கிறபடியே செய்ய வேண்டும். சபையில் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே விதிமுறையே. உங்கள் தலைமுறை தோறும் என்றுமுள்ள விதிமுறை இதுவே. உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவர் ஆண்டவர் திருமுன் உங்களை போன்றே இருப்பார். உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே சட்டம், ஒரே நீதி தீர்ப்பு. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது: நான் உங்களை அழைத்துச் செல்லும் நாட்டுக்குள் நீங்கள் வந்து அந்நாட்டின் உணவை நீங்கள் உண்ணும்போது ஆண்டவருக்கென உயர்த்தி படைக்கும் படையல் ஒன்றை அர்ப்பணிப்பீர்கள். முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்த ஓர் அடையை நீங்கள் உயர்த்தி படைக்கும் படையலாக அர்ப்பணிக்க வேண்டும். போரடிக்கும் களத்திலிருந்து வரும் படையல் போன்றே அதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்தி படைக்கும் படையலாக உங்கள் தலைமுறை தோறும் கொடுப்பீர்கள். ஆயினும் நீங்கள் ஆண்டவர் மோசேக்கு இட்ட இந்த கட்டளைகளை மீறினால் ஆண்டவர் கட்டளை கொடுத்த நாள் முதல் தலைமுறை தோறும் மோசே வழியாக அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் மக்கள் கூட்டமைப்புக்கு அறியாப்பிழை ஏதும் செய்தால் முறைப்படி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக அதன் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் சேர்த்து ஓர் இளங்காளையை எரிபலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாகவும் செலுத்த வேண்டும். குரு இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுக்குமாக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள்.
ஏனெனில் அது ஓர் அறியா பிழை. அவர்கள் தங்கள் படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்பு பலியாகவும் தங்கள் அறியா பிழைக்காக ஆண்டவர் முன் பாவம் போக்கும் பலியாகவும் கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவரும் மன்னிக்கப்படுவார்கள். ஏனெனில் மக்கள் அனைவருமே இந்த அறியா பிழையில் பங்கு கொண்டவர்கள். அறியாமல் ஓர் ஆள் பாவம் செய்தால் அவன் பாவ நீக்க பலியாக 1 வயது வெள்ளாடு ஒன்றை படைக்க வேண்டும். ஒருவன் அறியா பிழை செய்தால் அவனுக்காக குரு ஆண்டவர் முன் கரை நீக்கம் செய்வார். அவனது அறியா பிழைக்காக அவனுக்கு கரை நீக்கம் செய்யப்படும். அவன் மன்னிக்கப்படுவான். ஒருவன் அறியாமல் செய்யும் எதற்கும் அவன் இஸ்ரேல் மக்களை சார்ந்த உள்நாட்டவனாயினும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவனாயினும் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே சட்டமே. ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும் அயல் நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான். அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாக்கை இகழ்ந்து விட்டான். அவர் தம் கட்டளையை மீறிவிட்டான். அந்த ஆள் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும். அவன் குற்றம் அவன் மேலேயே இருக்கும். இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். அவன் விறகு பொறுக்கியதை கண்டவர்கள் அவனை மோசேயிடமும் ஆரோனிடமும் மக்கள் கூட்டமைப்பு அனைத்திடமும் கூட்டி வந்தனர். அவர்கள் அவனை காவலில் வைத்தனர். ஏனெனில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமென்பது தெளிவாக இல்லை. ஆண்டவர் மோசேயிடம், இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும், மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் பாளையத்துக்கு வெளியே அவனை கல்லால் எறிய வேண்டும் என்றார். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவனை கல்லால் எறிந்தனர். அவனும் செத்தான். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு. அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் கொஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு கொஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் செய். நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம். அதனால் நீங்கள் என் கட்டளைகளை எல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். உங்களுக்கு கடவுளாயிருக்கும்படி உங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இணைச்சட்டம் அதிகாரம் 13. உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம். அதன் பின் அவன், வாருங்கள், வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூர்கின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும். ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த, அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான். இத்தகைய தீமையை
உங்களிடமிருந்து கருவருங்கள். உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன், உன் மகன், மகள், அன்பு மனைவி, ஆருயிர் நண்பன் ஆகியோருள் எவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று ரகசியமாக நயவஞ்சகமாக கூறலாம். உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலையிலோ உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களினத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம். நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம். அவனை தப்பவிடவோ ஒளித்து வைக்கவோ வேண்டாம். மாறாக நீ அவனை கொல்வாய். முதலில் உன் கையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொல்வதற்காக அவன் மீது படட்டும். அடிமைத்தன வீடாக்கிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளிக்கொணர்ந்த உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எறிந்து கொல்வாய். இஸ்ரேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும். அதனிடையே இது போன்ற தீய செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும். நீங்கள் குடியேறும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் சில கயவர் வந்து அந்நகரின் மக்களில் சிலரிடம், வாருங்கள், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டுச் சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம். அவற்றை நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவருக்கத்தக்க செயல் நடந்தது என்று அறிய வரலாம். அப்பொழுது நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள். அந்நகரில் உள்ள எல்லோரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள். அதை முற்றிலும் அழித்து விடுங்கள். அந்நகரில் உள்ள பொருள்களை எல்லாம் அதன் நார்ச்சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டெரித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலியாக்குங்கள். அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும். அது மீண்டும் கட்டியெழுப்பப்படாது. அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம். அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனம் மாறி பேரிரக்கம் காட்டுவார். உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பலுகச் செய்வார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைப்பிடியுங்கள். அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 14. நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் மக்கள். எனவே இறந்தவருக்காக உங்கள் உடலை சிதைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் தலைமுடியை மழித்துக் கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம். மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனிச் சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். தீட்டான எதையும் உண்ண வேண்டாம். நீங்கள் உண்ணத்தகும் விலங்குகள் இவையே: மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுமான், கவரிமான், காட்டு வெள்ளாடு, கொம்புமான், காட்டெருது, காட்டுச் செம்மறி ஆகியன. மேலும் விரிகுழம்பு உள்ள விலங்குகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளை உண்ணலாம். ஆயினும் அசை போடுவனவற்றிலும் விரிகுழம்பு உள்ளவைகளிலும் ஒட்டகம், முயல், குழிமுயல் போன்றவற்றை உண்ண வேண்டாம். ஏனெனில் அவை அசை போடுகின்றன, ஆனால் அவற்றுக்கு விரிகுழம்பு இல்லை. அவை உங்களுக்கு தீட்டானவை. பன்றி விரிகுழம்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை, அதுவும் உங்களுக்கு தீட்டானது. இவற்றின் இறைச்சியை உண்ணவும் வேண்டாம். இவற்றின் இறந்த உடலை தொடவும் வேண்டாம். நீர்வாழ்வன அனைத்திலும் சிறகும் செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம். சிறகும் செதிலும் மற்ற எதையும் உண்ணலாகாது. அவை உங்களுக்கு தீட்டானவை. தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம். ஆனால் பறவைகளில் பின்வருவனவற்றை நீங்கள் உண்ணலாகாது: கழுகு, கருடன், பைரி, வல்லூறு,
எல்லாவித பருந்துகள், எல்லாவித காகங்கள், நெருப்பு கோழிகள், கூகைகள், செம்புகங்கள், எல்லாவிதமான வேட்டை பருந்துகள், ஆந்தை, கோட்டான், நாரை, மீன்கொத்தி, நீர்க்காகங்கள், நீர்க்கோழி, கொக்கு மற்றும் எல்லாவித வல்லூறு, புழுக்கொத்தி, வௌவால் ஆகியன. மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை, அவற்றை உண்ண வேண்டாம். தீட்டற்ற பறவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம். தானாய் இறந்து போன எதையும் உண்ண வேண்டாம். ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம், அல்லது வேற்றினத்தானுக்கு விற்கலாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினும். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்க வேண்டாம். ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் 10 பாகத்தை பிரித்தெடு. தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் 10 பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுக்களையும் அவரது திருமுன் உண்பாய். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு என்றும் அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி அளிக்கும் போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலையில் இருந்தால், நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருள்களை தூக்கிச் செல்ல முடியாததாயும் இருந்தால், நீ அதை விற்று பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு செல். அங்கே உன் விருப்பம் போல் மாடு, ஆடு, திராட்சரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீர்களாக. உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாததால் அவனை கைவிட்டு விடாதே. 3ஆம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் 10 பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர். அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். திருப்பாடல் 96. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையல் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும்
அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்தம், உங்களை போல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்பா. நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொரு கட்டளைகளையும் எங்களுடைய இதயத்திலிருந்து உங்களை போல் நாங்கள் வாழணுன்ற அந்த ஒரு ஆசையை தாகத்தை எங்களுக்கு தந்துடலும் ஆண்டவரே. அம்மா, உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும் அம்மா. இந்த நாள் முழுதும் எங்களுடைய சிந்தனையில், பார்வையில், வார்த்தைகளில், எங்களுடைய இதயத்தில், செயல்களில் எங்கேயுமே நாங்கள் 7 தலையணை பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க அருள் தந்துடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்குவரை ரொம்ப சுருக்கமானது தான். குறிப்பாக இன்னைக்கு 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 25வது வசனம் 26வது வசனத்தில் இந்த காணிக்கைகள் பலிகள்லாம் செலுத்துகிறாங்க. அதில் இந்த பாவப்போக்கும் கழுவாய் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திரும்ப ஒரு தடவை பாருங்கள். குரு இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுக்குமாக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார், அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அதே போல் பாருங்கள், ஒருவன் அறியா பிழை செய்தால் அவனுக்கு குரு ஆண்டவர் முன் கரை நீக்கம் செய்வார். அவனது அறியா பிழைக்காக அவனுக்கு கரை நீக்கம் செய்யப்படும், அவன் மன்னிக்கப்படுவான். அப்போ பாருங்கள், குரு கரை நீக்கம் செய்வார். யாருக்காக? அந்த அறிய பிழை செய்தவனுக்காக, மக்களுக்காக குரு பாவ கழுவாய் செய்வார். அவனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும், அந்த மக்களுக்கும் பாவம் மன்னிக்கப்படுது. ஸோ குருவுக்கு முக்கியமான விஷயம் பலி செலுத்துறது, பாவங்களை கடவுளிடமிருந்து மன்னிப்பு பெற்றுத்தரது. ஆண்டவர் புதிய மோசேவாக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது எப்படி அதை ஆண்டவர் நீங்கள் எல்லாருமே செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவார்? தெளிவாக இந்த ஒரு பின்னணியில் யோவான் 20ஆம் அதிகாரம் நற்செய்தியில் 21லேருந்து 23 வசனங்கள் வாசிங்க. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததுக்கப்புறம் முன்னேற்றம் போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்கிறார், தூய ஆவியானவரை அப்போஸ்தலர்கள் மேலே ஊதி தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். என் தந்தை என்னை அனுப்பியது போல். எதுக்கு? மானிட மகனை எதுக்கு அனுப்பினார்? உலகத்தில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னு காட்டுறதுக்கு. என் தந்தை என்னை அனுப்பியது போல் நான் இப்போ உங்களை அனுப்புகிறேன். எதுக்கு? சும்மா பேப்டிசம் கொடுக்கறதுக்கா? அதுக்கு மட்டும் இல்லை. பலி செலுத்துறதுக்கா? இதை நினைவாக செய்யுங்கன்னு சொன்னாரே, அதுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் எவருடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களையெல்லாம் மன்னியாது இருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. அப்போ பாருங்களேன், இந்த குருக்கள் புதிய ஏற்பாட்டிலையும் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு அழகான அந்த மினிஸ்ட்ரி, அந்த ஊழியத்தை கடவுள் குருக்களுக்கு கொடுக்குறாரு. அதான் நம்ம பின்னாடி பவுல் சொல்லுவார், கடவுளிடம் ஒப்புரவு செய்ய வேண்டிய ஊழியத்தை எங்களிடம் ஒப்படைத்தாருன்னு பவுல் சொல்லுவார். எல்லாரிடமும் ஒப்படைக்கலை, அவங்கக்கிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் குருக்கள் கிட்ட மட்டும்தான். ஸோ பாவசிங்கத்தனத்தையும் புதிய ஏற்பாட்டிலையும் குருக்கள் வழியாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். பலி என்னது? அங்கே தானிய பலி, அங்கே செம்மறி ஆடு, கிடாய், இதெல்லாம் அங்கே பலி. இங்கே பலி ஆண்டவர் இயேசு. அவருடைய அந்த ஒரே பலியிலிருந்து, அவருடைய இரத்தத்தினால், அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பினுடைய அந்த பலன்களால் குருவானவர் இப்போது இங்கே பாவங்களே, அங்கே குரு ஆடு மாடுகளை பலி செலுத்தி பாவக்கல்வை நிறைவேற்றினார். இங்கே குருவானவர் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே கல்வாரியில் செஞ்சுட்டார். இங்கே அதை எடுத்து இங்கே அதை அப்ளை பண்ணுறாரு புதிய ஏற்பாட்டின் குரு, நம்ம கத்தோலிக்க குருக்கள். அப்போ ஆண்டவருடைய கல்வாரி பலியினுடைய ரத்தத்தை எடுத்து இங்கே நமக்கு பாவசிங்கத்தன தொட்டியில் தெளிக்கப்படுகிறது. அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 38லேருந்து 39 பாருங்கள், அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முன்னணிகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்ட செய். அந்த நீல நாடாவை பார்க்கும்போது அவங்களுடைய கண்களினுடைய ஆசையும் விருப்பத்தின்படியும் இதயத்தின் விருப்பத்தின்படி நடக்காமல் கடவுளுடைய கட்டளைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அவற்றை செய்வதற்கு அந்த நீல நிற குஞ்சங்களை பார்க்கும்போது, நாடாவை பார்க்கும்போது ஞாபகம் வரணுமா. ஸோ இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா கிராஸ்பீடான் அப்படின்ற, நமக்கு தெரியும் இது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அதனுடைய செப்டஜென்ட் வெர்ஷன், அதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு. அப்போஸ்தலர்கள் இருந்த நேரத்தில் இருந்தது கிரேக்க மொழிபெயர்ப்பு.
அப்போ கிரேக்கத்தில் இந்த கிராஸ்பிடான்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 5 இடத்துல தான் வருது. அந்த 5 இடமும் எங்கே தெரியுமா? ஆண்டவரனுடைய அந்த ஆடையின் விளிம்பை தொட்டால் கூட நான் குணமாவேன்னு சொல்லி அந்த இரத்தப்போக்குள்ள பெண் சொன்னாங்க தெரியுமா? அந்த விளிம்புன்னு சொன்னாங்க தெரியுமா? ஃப்ரிஞ்ச், டேசல், ஆடையினுடைய அந்த டேசல், அந்த குஞ்சம். அப்போ அந்த பெண் அந்த இந்த நீல நிறை அந்த குஞ்சத்தை, ஆண்டவர் இயேசுடைய ஆடையில் இருந்த அந்த நீல நிறை குஞ்சத்தை நாடாவை பிடிச்சாங்களாம். அப்போ தான் அவங்களுடைய உடலில் இருந்த அந்த இரத்தப்போக்கு நின்றுச்சான். சரி, அதே போல் இன்றைக்கி நம்ம இணைச்சட்டத்துக்கு வருவோம். இணைச்சட்டம் 13ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் பாருங்கள். யாராச்சும் ஒரு போலி இறைவாக்கினன் அருஞ்செயல்கள் செஞ்சு அடையாளங்கள் செஞ்சு வாங்க வேற ஒரு கடவுளை கும்பிடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அவனை நம்பிடாதீங்க. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர் அன்பு கூறுகிறீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். பாருங்களேன், மோசே போய் அந்த அந்த அவருடைய கையில் அந்த கோலை தூக்கி போடுறாரு, அது பாம்பா மாறுது. திரும்ப போய் நைல் நதியை தட்டுறாரு, அது ரத்தமாக மாறுது. திரும்ப அதுலேருந்து தவக்கலைகளை வர வைக்கிறாரு. இது 3மே எகிப்தில் இருந்த அந்த பார்வனுடைய அந்த பிளாக் மேஜிஷியன்ஸ், இந்த போலியான அந்த ஒரு மாய மந்திரங்கள் செய்யக்கூடிய அவர்களாலையும் இதை பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியல. நம்ம நிறையங்களே யோசிப்போம், சில சமயம் இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்கிறது, ஜோஷிக்காரங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதே. மேபி கடவுள் அதை அனுமதிக்கிறார். எதுக்கு? நம்ம இந்த அடையாளங்களை பார்த்து போகிறோமா, இல்லை இதெல்லாம் இருந்தாலும் என் ஆண்டவர் யாருன்னு என் மூளை சொல்லுது, என்னுடைய திருச்சபை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு, என்னுடைய குடும்பத்தில் கத்தோலிக் குடும்பத்தில் எனக்கு கத்தோலிக் விசுவாசம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு, பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு, குருக்கள் கன்னியர்கள் ஆவிக்குரிய நண்பர்கள் வழிகாட்டிகள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க என் ஆண்டவர் யாருன்னு. நான் அவங்கள விட்டுட்டு சில சமயம் மசூதிக்கு போய் ஓதுனா சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. சில நோய்கள், சில பேய்கள் போகக்கூடாது, முதல் கட்டளைக்கு எதிரான தவறு. ஜோஷியம், கை, ராசிபலன் கரெக்டாக இருக்கலாம் சில சமயம். ஆண்டவர் எதுக்கு அதை அனுமதிக்கிறார்? அந்த வல்லமைகளை நம்மை சோதிப்பதற்காக. ஏன்னா ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ அங்கேயும் நடக்குது, நம்ம அங்கேயும் போவோம். அவங்க கடவுளும் ஒன்று தான். இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடவே கூடாது. கிளி ஜோஷியம், கைரேகை பார்க்குறது, பில்லி சுனியம், ஏவல், எந்த ஒரு விதமான இந்த 4 நட்சத்திரம் பார்க்குறது, ராசி பலன் பார்க்குறது எல்லாமே முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். ஞானஸ்தானம் பெற்று நம்ம அதை பண்ணிகிட்டு இருந்தோன்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள், தடைகள், பிரச்சனைகள், உறவில் சிக்கல்கள் எல்லாத்துக்குமே அது காரணமாக இருக்கலாம். அதனால் முதல்ல அதை நம்ம பாவசிங்க தினத்துக்கு போய் அதை பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஸோ அப்படி எங்கேயாச்சும் நடந்துகிட்டு இருக்குன்னா அவர் சொல்கிறார் பாருங்கள், அப்போ இது பாசிபிள் போல். நமக்கு பாருங்கள் ஆன்சர் இங்கேயே இருக்குது. மோசே தெளிவாக சொல்கிறார், அந்த மாதிரி எவனா காட்டுவான் அப்படின்னு நடக்கும், ஆனால் அவன் பின்னாடி போயிடாதீங்க. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்கள், அதே இணைச்சட்டம் 13 6-10 பாருங்கள். உங்கள் குடும்பத்தினர் நெருக்கமான உங்கள் மனைவி, கணவன், அம்மா, அப்பா, பிள்ளைங்க கூட, ஏன் மேல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க ஆண்டவரிடமிருந்து உங்களை விலக்கிவிட அவன் முயற்சி செய்ததுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா அவங்கள கொன்று போடணுன்னு இருக்கு. நம்மளை இப்போ கொல்லணும்னு சொல்ல வரல. அப்போ அப்படிப்பட்ட உறவுகள், அப்படிப்பட்ட இடம் பின்னாடி நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி இடங்களுக்கு, அந்த ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டேருந்து வெளியே வரத்துக்கு, அந்த உறவுகளை நிறுத்துறதுக்கு அந்த பொருட்கள், அதுதான் பார்ப்போம். அந்த பொருட்கள் மேலே கூட கைப்படக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட அந்த இடத்த முற்றிலுமாக அழித்து ஒழிக்கணும் அப்படின்வார். ஸோ கடவுளிடமிருந்து நம்மை விலக்கி விடக்கூடிய எந்த நபராக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், எந்த பழக்கமாக இருந்தாலும் அதை நம்ம முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். ஸோ டெய்லி எனக்கு ரோசரி சொல்கிறதுக்கு இந்த ஒரு வேலை எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இல்லை இந்த ஒரு படிப்பு எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை நம்ம குறைக்கணும். இல்லை ப்ரேயர் பண்ணுறதுக்கு, இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இதில் ஏதாவது தடையாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வெட்டி விடணும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளிடமிருந்து என்னை விளக்குறது, நான் ஜெபிக்க டைம் இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணம், அதை பார்த்து என்னால் விளக்க முடியுமா, அது ஒரு ரெசல்யூஷனை, தீர்மானமாக நம்ம எடுக்கலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இணைச்சட்டம் 14ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் கடவுளை ஆகிய ஆண்டவரின் மக்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அழகாக. திரும்பவும் பாருங்களேன், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைங்க, இதை தான் ஆண்டவர் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறார். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதனால இன்னொரு ஒரு ப்ரூஃப் தான், ஆதாரம் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இறந்தவங்களுக்காக உடலை சிதைத்து கொள்ள வேண்டாம், அவங்களுக்காக தலைமுடியை மலித்து கொள்ள வேண்டாம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிற இனத்து மக்கள், ஹிந்து சகோதரர்கள் அதெல்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு பைபிள் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாட்டில் 1 தெசலோனிக்கர் 4
13-18 வாசிச்சோன்னா அழகாக இறந்து போன டைமில் என்ன நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்படி இந்த பவுல் அழகாக கூறுகிறார், சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்கள் துயரக்கூடாது, வருத்தப்பட வேண்டான்றார். ஆக்சுவலாக அது இம்பாசிபிள் மாதிரி தெரியுது. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வருத்தப்பட்டு அவங்க வாழ்நாளையே ஃபுல்லாக காலி பண்ணி அவங்க சூசைட் பண்ணுறது, ஏதாவது அதோடவே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை, நம்ம கிறிஸ்தவர்கள், நமக்கு வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு சாவை பற்றி. மற்ற மதத்துக்காரங்களுக்கு செத்துட்டா முடிஞ்சிச்சு வாழ்க்கை, நமக்கு அது வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு நுழைவாயில் தான். அதனால் இறந்து போனவங்களை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பாருங்கள் 14 வசனம் சொல்லுவாங்க, இயேசு இறந்து உயிர் தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படி என்றால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். நம்மளுடைய அன்பார்ந்தவங்க இறந்து போனவங்கள ஆண்டவர் திரும்பவும் கூட்டிகிட்டு வருவார். வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வேறு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு இறப்பை பற்றி. தொடர்ந்து பாருங்கள், அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவார்கள். நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி யார் இறந்திருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். அவங்க கடவுளோடு இருக்காங்க. அவங்களுக்காக துயரப்பட வேண்டாம். அவங்களுக்காக ஜெபிக்கலாம், திருப்பலி ஒப்பு கொடுக்கலாம். நம்ம எல்லோரும் ஒரு நாள் அவங்களோட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒன்றா சேர்ந்து கடவுளோடு இருப்போம். அந்த நாள் வரும். அதனால் நம்ம மற்ற இனத்து இந்து சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்களை, இல்லை வேறு மத சகோதரர்களை போல் நம்ம வருத்தப்படக்கூடாது. அவங்க கிறிஸ்துவோட இணைஞ்ச நிலையில் இருக்காங்க, கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. அவர் கடைசி முடிக்கிறார் பாருங்க 18 வருஷத்தில். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கொருவர் தேற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஸோ நம்ம கடவுளோடு இருப்பாங்க, அவங்கள உயிர்த்தலை செய்வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி நம்மளை மனசை தேத்திக்க சொல்கிறாங்க. நம்ம கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வி கேட்டிசிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச்சும் 1681 பாருங்கள் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு அவருடைய இறப்பு உயிர்ப்பு ஒரு பாஸ்காவினுடைய மறைப்பொருளெல்லாம் நம்ம பார்த்துருக்கனால அதில் நம்மளுடைய எதிர்நோக்கு இருக்கணும். அதனால் நம்மளுடைய இறப்பினுடைய அர்த்தம் ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பில் இருக்குது. அதில் எதிர்நோக்கு இருக்குது. அவர் உயிர் தெழுந்தார், அவரோட இணைஞ்சிருக்கிற நம்மளும் உயிர் தெழுவோம். அதனால் இது எண்டு கிடையாது. இது இன்னொரு வாழ்க்கைக்கான ஒரு நுழைவாயில், ஒரு டிரான்சிஷன் பீரியடு. அதான் பாருங்கள் 1683 பாருங்கள் திருச்சபை பிறந்த குழந்தையிலேருந்து அவன் இறந்து முடித்து அவனை விண்ணகத்தில் தந்தையின் கரங்களில் ஒப்படைக்கிற வரைக்கும் திருச்சபை கூடவே இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த உடலை சிதைச்சு கொள்வது, இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கையை கட் பண்ணிக்கிறது, இல்லை யாராவது ஒருத்தருக்காக நம்மளே காயப்படுத்திக்கிறது, அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில் தோற்று போயிட்டோம், இன்டர்வியூவில் தோற்று போயிட்டோம், எக்ஸாமில் தோற்று போயிட்டோம், சூசைட் பண்ணுறது, இதெல்லாம் மார்க் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பேய் பிடித்தவன் தான் அவனோட உடலை கீறிக்கொள்வான். கல்லறைகள் இருந்துக்கிட்டு இறந்தவர்களிடம் இறந்து போனதிலிருந்து தோற்று போனதை நினச்சிக்கிட்டு தங்களே காயப்படுத்திக்கிறது சாத்தானினுடைய செயல். அதனால் கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வி 2288 89, அதுக்கப்புறம் 2297 இதிலெல்லாம் திருச்சபை தெளிவாக உடலை எந்த விதத்திலையும் காயப்படுத்தியோ அதை சிதைக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. ஏன்னா உடல் தூயாவினருடைய ஆலயம், அதனால் அதை நம்ம பரிசுத்தமாய் கையாண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி உணவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே அதை நம்ம விளக்க உரையில் பார்த்துட்டோம். ஸோ உணவில் 2 வகை இருக்குது. படைத்த பிற தெய்வங்களுக்கு படைத்ததை நம்ம உண்ணக்கூடாது. ஏன்னா அது மற்றவங்களுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும், நம்மளோட விசுவாசத்தையும் பலவீனப்படுத்தும். அப்போ எல்லாமே ஒன்றுன்ற ஒரு ஃபீல் வந்துடும். இல்லை நமக்கு தனியாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமான எண்ணம். பேப்டிசமாக நம்ம ஒவ்வொருத்தரும் தூய்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கும். அதனால் அதான் புனித பவுல் தெளிவாக சொல்கிறார், சிலைகளினுடைய பிசாசுகளினுடைய பீடத்திலிருந்து படைத்தவற்றை உண்டுட்டு ஆண்டவருடைய பீடத்திலேருந்து நற்கருணையை உண்ண முடியாது. தெளிவாக பவுல் சொல்லிட்டார். செகண்ட் விஷயம், இந்த வெஜ்ஜு சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன்ஸ் பார்த்து இலக்காரமாக பார்க்கக்கூடாது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான் ஆவிக்குறி வகையில் நான் பரிசுத்தமாக இருக்கனால நான் வெஜிடேரியன் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன்களை பார்த்து தீர்ப்பிடக்கூடாது, நீ பாவம் செய்கிறேன்னு சொல்லி. அதான் பவுல் அழகாக கூறுகிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ரத்தத்தை உண்ணக்கூடாதுன்னு அப்போதைக்கு தற்காலிகமாக அப்போஸ்தலர் பணி 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் முடிவெடுத்தாங்க. இப்போ கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வி
582, 2173, 2831, 1397 இதில் எல்லாத்துலேயுமே எல்லா உணவும் நம்ம உண்ணலாம். ஆனால் சில சமயம் இப்போ பாருங்கள், நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறோம், ஏன்? பாவத்துக்கு பரிகாரமாக. ஸோ அப்படி நம்ம இருக்கணும்னு சில பேருக்கு ஸ்பிரிட்டில் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ அவங்க வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டா நல்லது. ஏன்னா அந்த இச்சைக்குரிய பாவங்களுக்கும் இந்த உடலின் இந்த பசியின் இச்சைக்கும் ரெண்டுக்கும் தொடர்புண்டு. ஸோ இதை கட்டுப்படுத்தும் போது அந்த பாவத்திலேருந்து வெளியே வரலாம், விருப்பம் பலப்படும், நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் உடலை வருத்தி கொள்ளும்போது. ஸோ அதனால் உணவு வந்து எல்லா உணவும் உண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் வெஜிடேரியன் ஆண்டவர் உண்ண சொன்னார் ஆதாமேவாளுக்கு. பின்னாடி நோவா கிட்ட என்ன சொன்னார்? நீ நான்வெஜ் கூட சாப்பிடலான்னு சொன்னார். இப்போ மோசேவின் சட்டத்தின்படி ஒரு சில குழம்பு வந்து பிரிஞ்சிருந்துச்சுன்னா அசை போடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் கொடுக்குறாரு. ஆண்டவர் இயேசு வந்து உங்களுக்கு உள்ளே போகிறது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்கள் வாயிலிருந்து வெளியே வர வார்த்தைகள் தான் உங்களை தீட்டுப்படுத்தும், உள்ளத்தின் நிறைவு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எல்லா உணவையும் சுத்தம் என அவர் அறிவிச்சிட்டார். ஸோ இந்த உணவு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கி நம்ம வாசித்ததெல்லாம் தற்காலிகமானது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் விலக்குறையில் பார்த்துட்டோம் முன்னாடி நாட்களில். ஸோ ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருப்பதற்கு சில சமயம் நான்வெஜ் தவிர்க்கலாம், உபவாசம் இருக்கலாம், ஸ்வீட்ஸ் தவிர்க்கலாம். ஸோ ஆவிக்குரிய வகையில் எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், சில சமயம் திராட்சைகளை தவிர்க்கலாம், எதெல்லாம் பரிகாரமாக செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். இதுதான் வந்து உணவு சம்மந்தப்பட்டது. அதே போல் 10 பங்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இணையச்சட்டம் இன்றைக்கி 14ஆம் அதிகாரத்தில் 22 வசனத்தில் பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம 2 விஷயத்துக்காக நம்ம 10 பங்கு கொடுக்கணும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, இந்த வேலை இந்த பணம் எனக்கு கடவுள் கொடுத்தார் அப்படின்றத நான் அங்கீகரிக்கும் விதமாக என் செயலில் காட்டுறேன். வாயில் சொல்கிறது ஈஸி, செயலில் காட்டுறது கஷ்டம். 2வது, பணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பேராசை, அது மேலே இருக்கக்கூடிய பற்றுதலிருந்து வெளிவருவதற்கு ரொட்டீனாக மாதம் ஒரு 10 பங்கு எடுத்து நம்ம கொடுக்கும்போது அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். 3வது, இது ஒரு சேரிட்டி, பிறர் அன்பு செய்கிறதுக்கான, இறக்க செயல்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. செய்ய நம்ம பார்ப்போம் பாருங்கள், சர்ச்சுக்கோ இல்லை ஏதாவது அனாதை இல்லத்துக்கோ முதியோர் இல்லத்துக்கோ மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அன்னை தெரசாவினுடைய இல்லங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே ஒரு நல்ல கிறிஸ்டினாக வாழ்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம அந்த வகையில் பரிசுத்தப்பட்டுக்கிட்டே போகலாம். ஏன்னா பாருங்கள், ஒரு அன்பின் இறக்க செயல் பல பாவங்களை மூடி மறைக்கும் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதே போல் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பாருங்கள், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் வந்து 10 பங்கும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீதி, இரக்கம், நம்பிக்கை இதையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள், உங்கள் 10 பங்குன்னு நமக்கு புதிய ஏற்பாடு தெளிவாக சொல்லலை. பட் உங்கள் மனசில் எதெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் சந்தோஷமாக கொடுங்க. முகமலர்ச்சியோடு கொடுக்குறவனை கடவுள் நேசிக்கிறார், அன்பு செய்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரத்திலலாம் வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் அவங்ககிட்ட இருந்த எல்லா உடமையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய காலடியில் போடுறாங்க. ஸோ 10 பங்குன்னு ஃபிக்ஸட் கிடையாது புதிய ஏற்பாட்டில். நம்ம மனசில் தாராளமாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்ன சொல்லுது? 2043, 2447 இதில் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா திருச்சபைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சர்ச் தெளிவாக நம்ம கற்பிக்கிறது. அதே போல் இறக்க செயல்கள் செய்கிறதும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அன்பின் கடமை. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, உடையில்லாதவங்களுக்கு உடையை கொடுக்கறது, நோயாளிகளை சந்திப்பது, சிறைப்பற்றவர்களை சந்திப்பது, இறந்தவர்களை வந்து அவர்களை புதைப்பது, அதே போல் இல்லம் இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு இல்லத்தை கொடுக்கறது, இப்படி இதெல்லாம் கார்ப்பரல் ஒர்க்ஸ். அதே போல் ஆவிக்குரிய வகையில் அட்வைஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது, நல்வழிப்படுத்துறது, இறைவார்த்தையை கற்பிக்கிறது, மன்னிக்கிறது, பிறர் குற்றங்களை பொறுமையோடு தாங்கிறது, இதெல்லாம் ஆவிக்குரிய ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி. கார்ப்பரல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி அப்படின்னாக்கா உடல் ரீதியாக செய்யக்கூடியதாக நம்ம பார்த்தோம். உணவு கொடுக்கறது, ஏழைகளை சந்திக்கிறது, நோயாளிகளை பார்க்குறது, சிறைப்பட்டவர்கள், இறந்தவர்கள், இதெல்லாம் கார்ப்பரல் ஒர்க்ஸ். இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி திருச்சபை சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா 10 பங்கு இல்லை, திருச்சபையும் சொல்லுது, புதிய ஏற்பாடும் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுது, இதை நம்ம பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம எவ்வளோ பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ பார்க்குறப்போ ₹1 ₹2 போட்டால் போதுமா? பத்தாது, அதெல்லாம் பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, முதல்ல பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 10 பங்கு நான் நீ வந்து எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் இதில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறோம். அதை கொடுக்கும்போது பணத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் போயிடும். கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொல்லி எப்பயுமே தலக்கணம் வராமல் இருக்கும். அவரை வந்து நன்றி செலுத்துவோம்.
அதே நேரத்தில் பிறர் அன்பு நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்து பாருங்கள், எவ்வளோ லோன் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கடன் பிரச்சனை, சாப்பாடுக்கே இல்லைனாலும் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த 10ல் ஒரு பங்கை, எவ்வளோ மாத ஊதியம் வருதோ அதை எடுத்து அழகாக திருச்சபைக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து பார்ப்போமே. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரலைன்னா நீங்கள் எங்களை கேளுங்க. ஏன்னா நாங்கள் இதை பர்சனலாக பார்த்துருக்கோம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கோம். நம்ம எதில் கரெக்டாக இருக்கோமோ அதில் கடவுளும் கரெக்டாக இருப்பார். நம்ம இந்த பண விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம்னா ஆண்டவரும் பண விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பார். ஸோ நம்ம உதவியே பண்ணாமல் இருந்திருக்கிறோம். அப்போ அதை பண்ணுறதுக்கான ஒரு துவக்கப்புள்ளி தான் 10ல் ஒரு பங்கு. 10ல் ஒரு பங்குக்கு மேலே கூட பண்ணலாம். பட் குறைஞ்சது அதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம விளக்கு உரையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். தொடர்ந்து பயணிப்போம் நாளை தினத்திற்கான வீடியோவில். ஆமேன்.